ஏ சங்கிப்பேளை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கிக்கி பிக்கி பண்றதுக்கான நேரமோ இல்ல ஆஹா டிவிகேவும் பிஜேபி அலையன்ஸ் எனக்கு அப்பவே தெரியும்டா, நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன்ல நீ ஒரு பிஜேபி பி டீம், ஐ டோல்ட் யூ சோ அப்படின்னு சொல்றதுக்கான நேரமோ கிடையாது. இதன் மூலமா நடக்கிற ஆக்சுவல் ரிப்பர்கஷன்ஸ் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப இவங்க அலையன்ஸ் வச்சுட்டாங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. அது கண்டிப்பா நடக்காது, 1% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அப்ப இது மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருவேளை ஆட்சியை பிடிக்காம தோக்கறாங்கன்னே வச்சுக்கோமே, என்டிஏ தோத்துருச்சு. ஆனா இதன் மூலமாக என்டிஏவுக்கு ஒரு 20-30 எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடு உள்ள ஊடுருவாங்க அப்படின்றது நமக்கு விஷயம். ஆனா அதுதான் இப்ப பிகெஸ்ட் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்ப டிவிக்கு என்டிஏ கிட்ட மார்கேஜ் பண்றதுனா சாரி, இதனால அலைன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, இதை நான் மார்கேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அதிமுக உடைய நிலைமை பாத்துருந்துருப்பீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு மார்கேஜ் ஆன நிலைமையில தான் இருக்குது. சோ அதனால இப்ப இந்த மார்கேஜ்னால மிகப்பெரிய ரிப்பர்கஷன்ஸ் தான் நான் 2 பிரச்சனையை பாக்குறேன். முதல் பிரச்சனை என்னன்னா, அண்ணா, பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்க எல்லாருமே அழிக்கப்படுவாங்க. இப்ப நீங்க அதிமுக மாநாட்டிலே பாத்திருப்பீங்க, பெரியார் போட்டோவை வச்சிருக்கிறாங்க. ஆனா பாஜகவின் உத்தரவால் நீ அந்த போட்டோவை தூக்கு, பெரியார் போட்டோ நீ வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக பெரியார தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை முறை தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி ஒரு டெல்லியில இருந்து யாரோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு சரிங்க ஏஜமா அப்படின்ட்டு பெரியார் போட்டோவை நீக்கி இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நிலைமைதான் இவ்வளவு பெரிய கட்சிக்கே இதுதான் நிலைமை அப்படின்றப்போ நேத்து மலையில முளைச்ச காளானாகிய தாவேக்காவுடைய நிலைமை என்னவா இருக்கும் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் என்னுடைய முதல் கன்சர்ன். ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ பொலிட்டிகல்ஸ் வில் பி சஃபரிங். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஆட்சியை பிடிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இங்க இருக்கிறதுலயே ஈவிலான பார்ட்டி திமுக தான் மாதிரியான ஒரு நரேட்டிவா விஜய் அவர்கள் செட் பண்ணிட்டாரு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ என்டிஏவுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா டிவிகே தோழர்கள் எல்லாரும் டிஎம்கே ஆட்சி வர்றதுக்கு திரும்ப ஏடிஎம்கே ஆட்சி வந்துக்கலாம், என்னதான் இருந்தாலும் டிஎம்கேவுக்கு பிஜேபியே பரவாயில்ல, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வர்றதை பார்க்க முடியுது. அப்ப இது ஒரு அலாமிங்கான ஒரு சிச்சுவேஷனா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் எங்க அண்ணனுக்கு எல்லாமே தெரியும், அவர் எடுக்கிற முடிவு எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அப்ப அவர் எடுக்கிற முடிவு எப்படி தப்பாகும்? அப்ப என்டிஏ மார்கேஜ் ஒரு ரீசனபிளான ஒரு விஷயமா தான் இருக்க முடியும். இப்ப மேபி பிஜேபி இஸ் நாட் தட் ஈவில், மேபி காஸ்ட் ஹைரார்கி இஸ் ரைட், மேபி மாப் லிஞ்சிங் ஹேஸ் அ பாயிண்ட், மேபி இஸ்லாமோபோபியா இஸ் ரைட், மேபி சனாதன தர்மா இஸ் அவர் பிராக்டிஸ் அண்ட் இட் ஷுட் பி ஃபாலோட். இந்த மாதிரியான முடிவுகளுக்கு அவங்க வர்றது எவ்வளவு டேஞ்சர்ன்றது தெரியும். அதனால இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தாவேகா தொண்டர்களுக்கு மட்டும் கிடையாது, அண்ணா, அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்களா ஏற்றுக்கொண்ட இந்த பிரதர்ஹுட் மொத்தத்துக்கும் இந்த கடமை இருக்குது. அதனால ஆஸ் எ லெப்டிஸ்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த என்டிஏ அலையன்ஸ், இந்த பாசிபிள் ரைட் விங் மார்கேஜை நம்ம தடுத்து நிறுத்தணும். இப்போ தாவேகா தோழர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா ஐ பிலீவ் தட் தேர் இஸ் ஸ்டில் சம் ஹோப். அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கல்ட்டுல கிடையாது. ஒரு அம்பேத்கர் பெரியார தலைவரா ஏத்துக்கிற ஒரு மாற்று கட்சி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சப்போர்ட் பண்ற ஒரு சில பேரை எனக்கு தெரியும். அதனாலதான் தாவேகா லான்ச் ஆனப்போ நம்ம அதை ஆதரிச்சோம். சோ அதன் அடிப்படையில இன்னும் ஒரு சில பேர் தாவேகாவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். அது ஒரு ட்விட்டர் ஹேஷ்டாக் மூலமா பண்ணுவீங்களோ, இல்ல மதுர் சத்யா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் தாவேகா ஆதரவாளர்களே அவங்களுடைய எதிர்ப்பு இந்த டிவிகே என்டிஏ மார்கேஜ்க்கான அந்த எதிர்ப்பை அவங்களுடைய ஆதரவாளர்களே இன்ஸ்டாகிராம் மூலமா தெரிவிப்பாங்க. ஏதோ ஒரு ஆன்லைன் எதிர்ப்பு அவர்களுக்கு தெரிந்தது அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் மார்கேஜை நம்ம தடுக்கலாம். இப்ப அதற்கு உங்களுடைய சாலிடாரிட்டி ரொம்ப தேவை அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். There is a possibility that this all could be a speculation. இது எல்லாமே ரூமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி நடந்தது அப்படின்னா மதுர் சத்யா அவர்கள் சொன்ன மாதிரி I would be the happiest person in the world. ஆனா அந்த சான்ஸ் என்னால் எடுக்க முடியாது. பிகாஸ் டிவிகே, பிஜேபி அலையன்ஸ், பி டீம் இது எல்லாமே இட்ஸ் நாட் a joke anymore. Shit got very serious. So அப்படிங்கிறப்போ I would rather be proudly wrong than to live with the conscience that I deliberately let
A politicals get saffronized by the BJP.